ஹலோ ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் உட்காந்துட்டேங்க. எனக்கு பிடிச்ச இடம், ரொம்ப பிடிச்ச இடம் பேக் சீட் தான். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில இடம் வந்து பிடிச்சிருக்காங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சில பேர் பால்கனியில் உட்காந்துருப்பாங்க, ஒரு சில பேர் ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் எங்கே போய் இருக்கணுமோ அவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு ஒரு இடம் செட் ஆகிடும். எனக்கு இந்த இடம் தாங்க அப்போத்துலேருந்து இப்போத்துலேருந்து இந்த இடம் செட் ஆகிடுச்சு. 20 வருஷமாக இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இங்கே தான், இதே இடம் தான். ரூமில் இருக்கவும் மாட்டேன், ஃபோன் வச்சுப்பேன். படிக்கிறதா இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் சரி இந்த படிக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான், இதே தான் உட்காந்துருப்பேன். அதே இடத்துக்கு வந்து உட்காந்துட்டேன். அதே போல் வேஸ்டேஜ் எல்லாமே நாங்கள் பின்னாடி தான் பக்கம் போடுவோம். வேஸ்ட் பொருள் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம போட இங்கே தான் போட்டுருவோம். ஷீட் போட்டிருக்கோம், வெளியே தெரியாது உள்ளே இருக்கிறனால. வீடியோவும் இங்கே தான் எடுப்பேன். என்னை மேலே இருந்து பார்த்தா என்ன வாக்கிங் வந்து பார்த்தா தான் என்னை பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாது, எடுக்கிறது கூட வீடியோ எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. எனக்கு சேஃப்டியாக இருக்கும் எடுக்கிறது. அப்போத்துலேருந்து இப்போத்துலேருந்து வீடியோ எடுக்கிறது எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கும். வந்து உட்காந்துங்க, வந்து உட்காந்து இந்த தேங்காய் தோப்புன்னு இருந்துச்சு. நல்லவேளை என் மண்டையில் விழல, பின்னாடி பேக் சைடில் விழுந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் ஏதாவது யூஸ் ஆகுமேன்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து இந்த இடம் பிடிக்கும். மரம் இருக்கிறனால ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சொன்ன காலையில் டென்ஷன், இந்த பென்ஷன் வராத டென்ஷன், இது ஒரு டென்ஷன், ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் உட்காந்துட்டேங்க. எனக்கு பிடிச்ச இடம், ரொம்ப பிடிச்ச இடம் பேக் சீட் தான். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில இடம் வந்து பிடிச்சிருக்காங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சில பேர் பால்கனியில் உட்காந்துருப்பாங்க, ஒரு சில பேர் ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் எங்கே போய் இருக்கணுமோ அவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு ஒரு இடம் செட் ஆகிடும். எனக்கு இந்த இடம் தாங்க அப்போத்துலேருந்து இப்போத்துலேருந்து இந்த இடம் செட் ஆகிடுச்சு. 20 வருஷமாக இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இங்கே தான், இதே இடம் தான். ரூமில் இருக்கவும் மாட்டேன், ஃபோன் வச்சுப்பேன். படிக்கிறதா இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் சரி இந்த படிக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான், இதே தான் உட்காந்துருப்பேன். அதே இடத்துக்கு வந்து உட்காந்துட்டேன். அதே போல் வேஸ்டேஜ் எல்லாமே நாங்கள் பின்னாடி தான் பக்கம் போடுவோம். வேஸ்ட் பொருள் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம போட இங்கே தான் போட்டுருவோம். ஷீட் போட்டிருக்கோம், வெளியே தெரியாது உள்ளே இருக்கிறனால. வீடியோவும் இங்கே தான் எடுப்பேன். என்னை மேலே இருந்து பார்த்தா என்ன வாக்கிங் வந்து பார்த்தா தான் என்னை பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாது, எடுக்கிறது கூட வீடியோ எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. எனக்கு சேஃப்டியாக இருக்கும் எடுக்கிறது. அப்போத்துலேருந்து இப்போத்துலேருந்து வீடியோ எடுக்கிறது எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கும். வந்து உட்காந்துங்க, வந்து உட்காந்து இந்த தேங்காய் தோப்புன்னு இருந்துச்சு. நல்லவேளை என் மண்டையில் விழல, பின்னாடி பேக் சைடில் விழுந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் ஏதாவது யூஸ் ஆகுமேன்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து இந்த இடம் பிடிக்கும். மரம் இருக்கிறனால ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சொன்ன காலையில் டென்ஷன், இந்த பென்ஷன் வராத டென்ஷன், இது ஒரு டென்ஷன், ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்.